தங்க பிள்ளையே, இன்னும் ஒரு வாரத்தில் சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதனால் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் என் தங்க பிள்ளைக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஏன் தெரியுமா? என் தங்க பிள்ளை கடுமையான முயற்சித்து கொண்டு என் வாழ்க்கையில் இந்த விஷயம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கும் என என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. அதனால்தான் ஒரு வாரத்தில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது, என்ன கிடைக்கப் போகிறது என்று என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன். தங்க பிள்ளையே, தயவு செய்து இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் இந்த தாயின் வார்த்தைகளை தட்டாமல் கேள். ஏனென்றால் சில விஷயங்கள் மனக்குழப்பத்தாலும் மனவேதனையிலும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம் ஆசைப்பட்டது கிடைக்காமல் கனவாக போய்விடுமோ என்று என் தங்க பிள்ளை மன அழுத்தமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மன அழுத்தத்தை வெளியே வர வைத்து, துஷ்டர்களை வெளியே நகர்த்த வைத்து, நல்ல விஷயங்களை உனக்குள் புகுத்தி, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் சந்தோஷமான செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கலாம் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் சில விஷயங்களை செய்யவும் சொல்லவும். அதனால் இந்த பதிவானதை கண்களை மூடி கவனமாக கேள். என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று சில நாட்களாக சரியாக சாப்பிடுவதில்லை, சரியாக உறங்குவதும் இல்லை. தாயே, என் வாழ்க்கையில் நான் நினைத்தது எந்த நேரத்தில் எப்படி கிடைக்குமோ, கிடைக்காமல் போய்விடுமோ என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் அந்த விஷயத்தை நினைத்து என் தங்க பிள்ளை அழும்பொழுது ஒரு சில கயவர்கள், ஒரு சில ஏமாற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இன்னும் அவர்களை கஷ்டப்படுத்துவோம் என்று ஒரு சில சூழ்ச்சிகளை செய்து மென்மேலும் பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை மன அழுத்தத்திற்கு அதிகமாகவே ஆளாக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையின் நல்ல உள்ளம், இவர்களெல்லாம் இப்படி செய்கிறார்களே, என் வேதனை புரிந்து கொள்ளாமல் அதற்கு ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதையே ரணமாக்குகிறார்களே என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இவர்கள் படாத பாடுபடுத்துகிறார்களே என்று அழுகிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் வடிக்காதே. உன் கண்ணீருக்குண்டான பலன்களும் நீ கேட்கக்கூடிய விஷயங்களும் உடனடியாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் என் தங்க பிள்ளைகளுக்கு இதோ தெரிகிறது அல்லவா, இந்த வரம் தரும் வாராகி நாணயம் கையில் வைத்திருக்கிறார்கள். கையில் வைத்து கொண்டு சில இடத்திற்கு சென்று விட்டார்கள். அதனால் மாற்றம் ஏற்படுவதற்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று என் தங்க பிள்ளைகளுக்கு, வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வாங்காத தங்க பிள்ளைகள் இந்த நாணயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இதை வாங்கிக் கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது வாங்கிய தங்க பிள்ளைகள் என் நாமத்தை உச்சரிக்காமல் செல்கிறீர்கள். அதனால்தான் அந்த நாமத்தை உச்சரித்து நீ வழிபட்டு அந்த நாணயத்தை எடுத்து செல்லும் பொழுது நீ கேட்க விஷயம் உடனடியாக நடக்கிறது. அடுத்த வாரத்தில் உனக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன மந்திரம் அது, எப்படி சொல்லி கொண்டு செல்ல வேண்டுமென்று இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா தங்க பிள்ளையே, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 21 முறை சொல்லலாம், 51 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். இப்படி நீ சொல்லி அந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு சொல்லும் பொழுது உன்னுடைய அதீத சக்தியானது உனக்குள் சேர்கிறது. நீ செல்லக்கூடிய விஷயத்தில் வெற்றிகரமாக எப்படி நடக்கிறது? இந்த நாமத்தை சொல்லி, தாயே, நான் அந்த இடத்திற்கு செல்லுகிறேன், அந்த இடத்தில் எனக்கு வெற்றியை அமைத்து கொடுக்க என் வரம் தரும் வாராகி தாயானவள் வர வேண்டும் என்று என்னை கூட்டி அந்த நாணயத்தோடு சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்படி நீ செல்லும் பொழுது அந்த வேண்டுதலானது உடனடியாக நடக்கிறது. ஆனால் வாங்காத தங்க பிள்ளைகள் இன்னும் அவநம்பிக்கை கொண்டு இந்த விஷயமெல்லாம் நடக்குமா, இந்த விஷயமெல்லாம் கிடைக்குமா என்று இன்னும் வாங்காமல் இருக்கிறீர்கள். தங்க பிள்ளைகளே, கால
காலதாமதம் ஏற்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கண்ணெதிரே கொண்டு வந்து விட்டேன், கொண்டு சேர்த்தும் விட்டேன். ஆனால் நீ முயற்சித்தல் தானே மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை அவ்வளவு எளிதில் நீ வாங்கிவிட முடியாது. பல சோதனைகளும் தடைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி என் வரம் தரும் வாராகி தாயானவள் நல்ல விஷயத்தை செய்து நல்ல விஷயத்தை கொடுத்து எனக்கு வரத்தை அளிக்க என் இல்லம் தேடி வரப்போகிறார்கள் என்று உடனடியாக நம்பிக்கை கொண்டு உடனடியாக முடிவுகளை எடுத்து உடனடியாக தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு எப்படி வழிபட வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த வகையில் இந்த நாணயம் வழிபட வேண்டும் என்று அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, மன வருத்தமும் உனக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த வருத்தத்தை விரட்டி விரட்டி அடிக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். ஆனால் தைரியமாக முடிவெடு. உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள். ஒவ்வொரு நேரமும் சில பரிகாரங்கள் நீ செய்ய இருக்கிறது. ஏனென்றால் பல பிரச்சனையில் மாட்டி சில விஷயங்களை இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும் என்றால் அதை அப்படியே செய்தால்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இது எல்லாம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்று அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. அப்படி அவநம்பிக்கை கொண்டால் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்யவும் முடியாது, எந்த விஷயத்தையும் சாதிக்கவும் முடியாது. அதனால் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் நீ சாதிக்க பிறந்தவராக மாறிவிட்டாய். எனக்கு பிடித்தமான தங்க பிள்ளையாக மாறிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் சோதனை காலமும் வேதனை காலமும் முடியக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இந்த நாணயம் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் நல்ல நேரம். உனக்கு உயர்வுகளை கொடுக்க நேரம், அதே போல் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நேரமாகவும் மாறுகிறது. உன் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீய விஷயங்கள் மற்றவர்கள் உனக்கு செய்திருந்தால் அது விலகுவது, செய்வினை பிரச்சனையில் இருந்து விலகுவது, யாராவது உன்னை ஏமாற்றிக் கொண்டு உன்னுடைய செல்வத்தையும் செழிப்பையும் ஏமாற்றிக் கொண்டு உனக்கு நரக வாழ்க்கையை கொடுத்து கொண்டு நல்லவர்கள் போல் நாடாடுமானினால் அவர்கள் உடனடியாக விலகுகிறார்கள். அவரை நான் விரட்டி விரட்டி அடிக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, அனைத்து விஷயமும் இந்த நாணயம் உனக்கு உதவிகரமாகவும் இருக்கும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் என்று அனைத்தையும் தெரியப்படுத்தும். அதே போல் இந்த நாணயம் நான் உயிருடன் வருவதால் உனக்கு கடன் பிரச்சனை முதலில் இருக்காது. அதே போல் உறவு பிரச்சனை இருந்தால் அது சரி செய்து கொடுக்கும். செய்வினை பிரச்சனை இருந்தால் உன்னை விட்டு அடியோடு வேரோடு அழியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு எச்சரிக்கைப்படுத்தி விட்டேன். தங்க பிள்ளையே, இது செய்ய வேண்டும், தங்க பிள்ளையே அது செய்யக்கூடாது. தவறான பாதையில் நாம் செல்லும் பொழுது தடுமாறி கொண்டிருப்பதனால் பல விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். பல விஷயத்தை நாம் பெறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் உனக்கு உதவி செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். ஆனால் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். உன் இல்லத்திற்கு வந்து பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து உனக்கு பல மாற்றங்களை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். ஆனால் நீ இன்னும் தயாராகாமல் இருக்கிறாய். நீ தயாராக வேண்டும் என்றால், என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உடனடியாக தொலைபேசி எடுத்து இந்த நாணயம் வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே. பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. பிள்ளைகளா, நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு லொகேஷன் தெரியலன்னு சொல்றீங்க. இந்த லொகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி லொகேஷன் வாங்கிக்கங்க. நம்ம வரம் தரும் வாராகி ஆலயம் காலையில 9 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலையில 6 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அம்பாள் வந்து வரம் தரும் வாராகி அமர்ந்திருக்காங்க. நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அம்பாள் வரத்தை கொடுக்க போகிறாங்க. அதனால எல்லாரும் வாங்க. 48 நாள் மண்டல அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. இந்த அபிஷேகம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைங்களா. அம்பாள் வந்து நிச்சயமா என் தங்க பிள்ளைங்களுக்கு எல்லா செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பாளும் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைகளா. வந்து சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கால சக்கரம் போட்டிருக்கோம்.
இருக்கும். அம்பாள் வந்து 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.